வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். விபத்தில் சிக்கிய பாராளுமன்ற உறுப்பினரை பார்வையிட்ட பிரதமர். யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்போம். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வர திட்டம். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4750 கிலோ கீரிச்சம்பா அரிசி பறிமுதல். மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கயேந்திரகுமார் எம்பி அதிர்ச்சி தகவல். நாடளாவிய ரீதியில் கடந்த ஒரு மாதத்தில் போதைப் பொருளுடன் 16,000 பேர் கைது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் பல நிகழ்ச்சிகள். மிக பலவீனமான ஆட்சியை நாட்டில் உள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் விளாசல். மீன்பிடி சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமையால் தொடர்ந்து மீனவர்களுக்கு பாதிப்பு, வர்ணகுல சிங்கம் கருத்து. பதுளை பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. படப்பிடிப்பின் போது விபத்தில் சிக்கிய ஜனனி. விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி அமரசூரிய பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய இளங்குமரன் உடல்நிலைமைகள் தொடர்பில் வைத்தியர்களிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் போதனா வைத்தியசாலை